இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். கொரோனா காலகட்டத்தில் கூட 4.5 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு முதல்வர். இந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் மன்னர் எடப்பாடியார் அவர்கள் மீது தனிநபர் துவேஷம் காமித்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3 வருஷம் டெபுடேஷனில் வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களுக்காக அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் அதிமுகவுடைய மருத்துவர் அணி சார்பாக இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தரதுக்கு அன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய ஆலமரம். 50 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த ஒரு கட்சி, தமிழகத்தை 31 வருஷம் ஆண்ட கட்சி. மாண்புமிகு புரட்சி தலைவர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் சாமானிய மக்களுக்காக. அவரை தொடர்ந்து மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து 3ஆம் தலைமுறையாக இன்று கட்சியை வலிமையாக வழிநடத்தக்கூடிய வகையில் எங்களுடைய புரட்சி தமிழர், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்று கட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிளை செயலாளர்லேருந்து படிப்படியாக முன்னேறி முதல்வராக வந்திருக்கிறார். இன்றைக்கி கட்சியோட பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். இதுதான் அரசியல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுக்கு மட்டும்தான் இங்கே இடம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்பது மழை பெஞ்சோன்னு முளைக்கிற காளான் மாதிரி. அதிமுக ஒரு ஆலமரம். அப்போ அந்த கட்சியோட மாநிலத்தில் அண்ணாமலைன்றவர் கர்நாடகாவில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறார். அவர் கூட அங்கே ஹனி ட்ராப் அண்ணாமலைன்னு தான் சொல்லுவாங்க. அவர் நான் பச்சை மயில கையெழுத்து போட்டேன்னு பெருமையை சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பச்சை மயில கையெழுத்து போடுற இன்னும் எத்தனையோ பல்வேறு பொறுப்புகள் உள்ள நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாமலைன்றவர் பச்சையாக வீடியோ எடுப்பாருன்னு மட்டும் தெரியும். அதுதான். ஆனால் அதைத்தான் அவர் தெரியாமல் அப்படி சொல்லிவிட்டார் நினைக்கிறேன். பச்சை மயில கையெழுத்து போட்டேன்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ கட்சி அது. அதனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வியாபாரி. என்ன செஞ்சார்? மாநில தலைவராகி வந்த உடனே என்ன பண்ணார்? கடந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நீங்க இப்போ அந்த வீடியோ வச்சிருக்கீங்களா? எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களை அவர் எவ்வளவு பாராட்டி அதை ஆன் பண்ணுங்கப்பா. அதை கொஞ்சம் பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் கூட காமிக்கலாம். ஆன் பண்ணு. பேசும்பொழுது தனிநபர் வெறுப்பை காமிக்கக்கூடிய வகை மீளக்கூடிய வகையில மிக தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தி ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் சாடிக்கிறார். நடவடிக்கை சட்ட ரீதியாக. இப்போ மதியம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் மட்டும் 6000 பேர் இருக்கிறோம், 1 லட்சம் பேர் இருக்கிறோம். தமிழ்நாடு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் கிளர்ந்து இருந்தால் என்ன ஆகுது? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும். அதனால் நாங்கள் ஒரு நியாயமான முறையில் சட்டத்தின்படி நடக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி நம்ம மதுரை கமிஷனரை பார்த்து இதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இன்றைக்கி நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதை தொடர்ந்து எங்களோட நிர்வாகிகள் எல்லாம் ஆன்லைனில் நம்ம டிஜிபிக்காக இருக்கட்டும், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்ப போகிறாங்க. இந்த அரசியல் வியாபாரி, ஒரு தரம் கட்ட தற்குறியான ஏட்டு சுரக்காய் படிப்புக்கு உதவாதுனாங்களே, கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஏட்டு சுரக்காயானது அவர் படிப்பு உதவலை. அவர் அங்கே என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியல. கர்நாடகாவில் தமிழகத்தில் அவர் வெறுப்பை தான் விதைக்கிறார். அதனால் அங்கே சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் எவ்வளவு பண்பாக பேசுகிறாங்க. முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. இல கணேசன் ஐயா இருக்கிறாரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க. இவங்க காலத்தில் இருந்த அந்த சுமூகமான ஒரு நல்ல அரசியல் அண்ணாமலை செய்யலாம். இவர் ஒரு ஆஃபீஸராக வந்தவர். அதைத்தான் எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எந்த பொறுப்பில் வந்துருக்கீங்க? நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்கன்னு. அந்த கட்சியில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. டெபுடேஷனில் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேற கட்சியை வளர்க்குறதுக்கு. இவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? நான் ஊழலே செய்யலைன்றாரு. 10 வருஷமாக நான் லஞ்சமே வாங்கலைன்றாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வாங்கிட்டார் அவர். அதுதான் விஷயம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல. திமுக மேலே எத்தனை குற்றங்கள், எத்தனை இதில் கண்டுபிடிச்சாங்க? ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இவர் மாநில தலைவராக இருக்கார்ல, தமிழ்நாட்டுக்கு இவர் ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரா? அதனால் இது ஒரு காலி பெருங்கை டப்பா மாதிரி மைக்கு கிடைச்சா போதும். அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமாக மைக்கு கிடைச்ச உடனே யாரையும் உதாசீனமாக பேசுறது இதை ஒரு உலகமாக வைத்து இருக்கிறார் அவர் அண்ணாமலை. அதை தான் நாங்கள் சொல்ல வர்றோம். அவர் நாக்கை அடக்க வேண்டும், இல்லாட்டி அவருடைய நாக்கு அழுகி விடும் என்று இந்த நேரத்தில் கண்டனம் தெரிவிக்கிறோம். என்னை கமிஷனர் பார்த்து கொடுக்குறோம். தொடர்ச்சியாக அவர் இதே ஈடுபடுவார் என்றால் அவர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் அவர் காலிக்க முடியாது. அவரை முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு தொண்டர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் நாங்கள். சார்.
மருத்துவர் அணியோட இணை செயலாளர் நான் வந்து கொடுக்க வந்திருக்கேன். எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், எங்களுடைய மதுரை மாவட்ட மக்களுக்கு எல்லாரும் அஜித்குமார் அவர்கள், நாள் அமைச்சர் அவர்கள் நேற்றே அவருடைய கண்டன அறிக்கையை பதிவு பண்ணியிருக்கிறார். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் செல்லூராஜ் அவர்கள் அவருடைய கண்டன அறிக்கையை பதிவு பண்ணிருக்காங்க. மருத்துவர் அணி சார்பாக நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சரியா நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்குறேன். தொண்டர்கள் எல்லாம் உணர்ச்சி வேகத்தில் இருக்கிறாங்க, உணர்ச்சி பிளம்பாக இருக்கிறாங்க. அதனால இந்த லட்சம் தொண்டர்கள் கிளர்ந்து இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது பார்க்கணும் நம்ம. அதனால வந்து இந்த தனி நபர் துவேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அண்ணாமலை அவரோட பேச்சை நிப்பாட்டணும். நான் அவருடைய சில காலம் டிராவல் பண்ணனால சொல்றேன், அவருடைய குணம் தெரியும். அவர் வந்து பேப்பர் செய்தி ஆகிறதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவர் அவர். அதனால வந்து அவர் வந்து அரசியல் வியாபாரி என்றுதான் அவரை நாங்கள் குறிப்பிட வேண்டும்.